Hello everyone, welcome back to the series lesson toward the parable of Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் 17வது பாடத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த 17வது பாடத்தில் ஐஸ்வர்யவான் என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டாளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஊமையாக இருக்கிறோம். என்னது ஐஸ்வர்யவான்னா முட்டாளா? கண்டிப்பாக இந்த உலகத்தின் பார்வையில் ஒருவேளை ஐஸ்வர்யவான்கள் ஞானிகளாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவு ஞானமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை லூக்கா 12ஆம் அதிகாரம் 13லிருந்து 21ஆம் வசனம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறார். ஆவே பிரியமானவர்களே, நாம் இந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ரிவ்யூவை நாம் பார்த்துட்டு போயிடலாம் இந்த ஊமைகளை பற்றி. அதாவது உங்களுக்கு பிடித்த ஊமை எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்திலேயே உங்களுக்கு பிடித்த ஊமைகள் எது அப்படின்னு கேட்டால், ஒருவேளை இது வரைக்கும் நம்ம படித்த ஊமைகளை சொல்லலாம், அல்லது இனி படிக்க போகிற ஊமைகளை குறித்தும் சொல்லலாம். உதாரணத்துக்கு 10 கன்னிகளை நாம் இன்னும் படிக்கல. சில பேருக்கு அந்த 10 கன்னிகளோட பற்றிய ஊமையானது அது மிகவும் பிடித்த ஒரு ஊமையாக இருக்கும். சரி, அந்த ஊமை பிடித்திருக்கும், ஆனால் அந்த ஊமை எந்த அதிகாரத்தில் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் சில பேருக்கு அது தெரியாது. பிரியமானவர்களே, அதனால தான் நாம் ஊமைகளுக்குண்டான அதிகாரங்களை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10 கன்னிகளை பற்றிய ஊமையானது அங்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கெட்ட குமாரனுடைய ஊமை சில பேருக்கு பிடிக்கும். அந்த ஊமை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த ஊமைகளுடைய அதிகாரங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த கெட்ட குமாரனை பற்றியதான ஒரு ஊமையை நாம் படிக்கக்கூடியலாம் இருக்கிறோம். இப்பொழுது விதைப்பவனை பற்றிய ஊமை எனக்கு பிடிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் தெரியாதும்பாங்க. ஆகவே இப்படி நாம் ஒவ்வொருவரும் அநேக ஊமைகளை நமக்கு பிடித்தமான ஊமை என்று சொல்லுவோம். ஆனால் அந்த ஊமைகள் இருக்கக்கூடிய வேத புஸ்தகங்கள் அதனுடைய அதிகாரங்களை நாம் அறியாமல் இருப்போம். ஆகவே தான் சில நேரங்களில் நாம் அந்த பர்டிகுலர் வசனங்களை தெரியலினாலும் கூட அட்லீஸ்ட் அந்த வேதமும் அதனுடைய அதிகாரங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆல்ரெடி நம்ம முன்பு பார்த்த பாடங்களில் 4 அதிகாரங்கள், ஊமைகளுக்கு முக்கியமான 4 அதிகாரங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த 4 அதிகாரங்களை எப்பொழுதும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஏராளமான ஊமைகள் இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் முக்கியமான சில ஊமைகள், பல முக்கியமான ஊமைகள் இருக்கிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் அங்கு விதைப்பவனுடைய ஊமை இருக்கிறது. லூக்கா 15வது அதிகாரத்தில் காணாமல் போன காசு, ஆகவே காணாமல் போன மகன் என்று சொல்லக்கூடிய சில முக்கிய ஊமைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இங்கு மார்க்கு 4வது அதிகாரத்தில் விதைப்பவனை பற்றிதான ஊமைகள் மற்ற சுவிசேஷங்களிலும் அது என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாளந்துகளை பற்றிய ஊமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஊமைகளையும் நாம் நினைவில் கொள்ளும் பொழுது நம்மால் அந்த அதிகாரங்களையும் அந்த புத்தகங்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஊமைகளை நாம் எடுத்து பார்ப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரி பிரியமானவர்களே, நம்முடைய ஊமைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை நம்முடைய நினைவில் நாம் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரங்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதே போல மிக முக்கியமாக அந்த அதிகாரங்களில் உள்ள ஊமைகளை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 4 அதிகாரங்களை நாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாம் இந்த த பேரபிள் ஆஃப் த ரிச் ஃபூல், ஒரு பணக்கார முட்டாளை பற்றியதான ஒரு ஊமைகளை நாம் இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். இந்த ஊமையினுடைய முக்கிய கருத்து, த தீம் ஆஃப் த பேரபிள் இஸ், வாழ்க்கை எதை கொண்டிருக்க வேண்டும் என்பதை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் உண்மையாக நம்ம எதை வைத்திருக்க வேண்டும், நம்ம செல்வத்தையா அல்லது வேறு எதை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊமையினுடைய ஒரு முக்கிய பாடம், த இம்பார்ட்டன்ட் லெசன் ஆஃப் திஸ் பேரபிள் இஸ், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராதவன் எவனோ அவன் நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை மட்டும் நம்பி தேவன் மீது தேவனுக்குள்ளாக ஐஸ்வர்யத்தை இல்லாமல் வைத்திருக்கிற மனுஷன் அவன் நரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பாருங்க, இந்த பிரசங்கிக்க
இடங்களில் மக்களிடம் செல்வதுண்டு. அதாவது இன்றைக்கு அநேக நேரங்களில் நான் பிரசங்கிக்கும் இடங்களில் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரை நம்ம பார்க்கிறோம். அதே போல நீங்கள் உலக பொருட்களிலும் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு இந்த உலக பிரகாரமான பணம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம் ஆவிக்குரிய விதத்தில் நாம் பணக்காரர்களாய் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ஊமையினுடைய பாடம் முடிவதற்குள்ளாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பரலோக உலக நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்க பணக்காரலா இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் மாம்ச ரீதியாக ஐஸ்வர்யவான்கள் அல்ல, மாறாக ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் இந்த உண்மையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எப்பொழுதும் நமக்கும் உலக பொருட்களுக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேதாமத்துல பார்க்கிறோம். வேதாம் முழுவதுமாக குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் உலக பொருட்களுடனும் அதாவது ஒரு விசுவாசியினுடனும் தேவனுடைய பிள்ளையினுடனும் இருக்கக்கூடிய உறவுகளை அடிக்கடி வேதாமத்தில் என்ன செய்யப்பட்டதுங்க நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வாசிக்கூடிய சில வசனங்களில் ஒரு 8 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் இந்த உலக பொருட்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை தேவன் அடிக்கடி என்ன செய்கிறாருங்க, நம்முடன் அதை பற்றி விளக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய உறவும் உலக பொருட்களும் எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்க வேண்டும், அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி தேவன் நமக்கு அநேக பாடங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த ஊமையில் அப்படிதான் நமக்கும் உலக பொருட்களுக்கும் உலக ஐஸ்வர்யத்துக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை இந்த ஊமையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு அங்க பேச இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஒரு ஊமை சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களிடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் குறுக்க வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. சில நேரங்கள்ல அல்லது அநேக நேரங்கள்ல இன்றைக்கு முக்கியமான சில காரியங்கள், சில வார்த்தைகள் ஆண்டவர் அநேகர் அவரிடத்துல குறுக்கிட்டு அநேக கேள்விகளை கேட்டது நிமித்தமாக அநேக முக்கியமான பாடங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதேதான் இந்த ஊமையிலும் என்ன செய்திருக்குதுங்க, அங்கு நடந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் எதை பற்றியும் யோசிக்காமல் ஆண்டவரிடத்துல குறுக்கிட்டு ஒன்றை கேட்கிறான். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவன் என்ன செய்தானுங்க, அவன் கேட்டுக்கொண்டான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து அவர்கள் கற்பித்து அவருடைய உண்மையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்யறாருங்க, தேவையில்லாம குறுக்க வராரு. எதை பற்றியும் யோசிக்காமல், யாரை பற்றியும் யோசிக்காமல், தன்னுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை யோசித்து ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாரு. அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய முக்கிய கவலை அவருடைய பாகம் பிரிக்கக்கூடிய பிரச்சனையாக தான் அவரிடத்துல இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் ஜனங்களுடைய கவலைகள் இந்த சொத்துக்களையும் பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. அப்ப நாம உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கு பொருளாசை என்பது ஒரு பாவம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு இங்கு உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். The covetousness is a sin. அப்போ நம்முடைய வேதாமத்தில் தேவன் நமக்கு சொல்லும் பொழுது இந்த உலக பொருட்கள் மீது நாம் ஆசை கொள்வதும் அவற்றை நாம் தேடுவதும் தவறு இல்லை. இந்த உலக உடைமைகளை நாம் விரும்புவதில் தவறு இல்லை. ஆனால் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உடைமைகளாகிய உணவு, தங்க வீடு, உணவு போன்ற அடிப்படை தேவை நமக்கு தேவை என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஆனால் எந்த பொருளாசையை தேவன் தவறு என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சட்டவிரோதமான ஆசை, பொருட்கள் மீதான சட்டவிரோதமான ஆசை வரும்போது அதுதான் வாழ்க்கை வாழ தகுதியா இருக்கிறது என்கிற ஒரு நினைவுல சில ஜனங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அதை தவறு என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பார்வையும் நம்முடைய நோக்கங்களும் இந்த உலக பொருட்கள் மீது
தவறான ஒரு திசையில வருவதை ஆண்டவர் அங்கு பாவம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உலக மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி நாம கேட்பதுண்டு. அதாவது ஒரு மனிதனுடைய வெற்றியானது பெரும்பாலும் அவனது செல்வத்தை வைத்தே என்ன செய்யக்கூடியதா இருக்குதுங்க, மதிப்பிடக்கூடியதா இருக்குது. ஓ, அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அவர் எவ்வளோ வசதியாக இருக்கிறார், அவர் எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு, உண்மையாகவே வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, இந்த உலகத்தில் உலக ஐஸ்வர்யங்களை பெற்றவர்களை வைத்து அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதாம் நமக்கு சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேதாமத்திற்கு இணக்கமாகவும் ஒருவேளை எந்த ஒரு ஐஸ்வர்யவானும் வாழவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறவில்லை. அப்போ ஒரு உண்மையான வாழ்க்கையினுடைய வெற்றி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் உலக பொருட்களை சார்ந்திருக்க கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த பொருளாசை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தராது. இந்த பொருள் ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி தராது. அப்போ மகிழ்ச்சிக்கும் பொருட்களுக்கும் உலக பொருட்களை நாம் என்ன செஞ்சிருக்கூடாதுங்க, சார்ந்திருக்க கூடாது. இந்த ஒரு உண்மையை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட இந்த உண்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்துல உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் உன்னுடைய வெற்றிக்கும் நீ உலக பொருட்களை சார்ந்திருக்க கூடாது என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு சிந்தனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையில நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய வெற்றியும் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியும் ஒரு மனிதனுடைய செல்வத்திலோ அல்லது அவனுடைய பொருட்களிலோ இல்லை என்பதை ஆண்டவர் இங்கு நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உண்மையான மதிப்பு மிக்க சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அதாவது ஐஸ்வர்யத்தை தாண்டி, பணத்தை தாண்டி, செல்வத்தை தாண்டி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில விசேஷித்தமான ஆசீர்வாதமான அல்லது நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவதாக யுவர் சோல், நம்முடைய ஆத்மா அங்கே ஐஸ்வர்யத்தை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. இரண்டாவதாக த ட்ரூத், ஒரு உண்மையானது ஒரு உலக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எ குட் நெய்பர், ஒரு நல்ல அண்டை வீட்டார், ஒரு நல்ல சொந்தக்காரர்கள் ஒரு ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அங்கு மேலானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நல்ல நண்பர், எ குட் ஃப்ரெண்ட் இஸ் a precious than silver and gold அப்படின்னு சொல்ற மாதிரி தங்கத்தையும் வெள்ளியை காட்டிலும் ஒரு நல்ல நண்பன் மேலாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரன், a brethren in Christ Jesus, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரி இந்த உலக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அங்கு விலையேற பெற்றுள்ளாய் இருக்கிறார்கள். அப்போ உலக ஐஸ்வர்யங்கள் மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்வதில் கவனம் இல்லை. இந்த 5 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாத இவற்றாலே இங்கே மகிழ்ச்சி இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நாம என்ன செய்ய முடியாதுங்க, காசு தந்து வாங்க முடியாது, ஆத்மாவை கொடுத்து வாங்க முடியாது, சத்தியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது, ஒரு நல்ல அண்டை வீட்டானை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, ஒரு நண்பனை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்ப விலை கொடுத்து வாங்க முடியாத இந்த உண்மையான சொத்துக்களையே அங்கு தேவன் என்ன செய்யறாருங்க, அங்கு ஒரு மெய்யான ஒரு செல்வம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு. பிரியமானவர்களே, அமெரிக்காவில் இருக்கலாம் அல்லது நம்ம இந்திய தேசத்துல இருக்கலாம், செல்வந்தராய் இருப்பவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் இருப்பதாக அவர்கள் என்ன செய்யறாங்க, நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு செல்வந்தராக இருக்கிறவர்கள் எனக்கு கடவுள் தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், செல்வந்தர்கள் அநேக நேரம் தற்கொலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் அநேக நேரம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கு உண்மையான செல்வத்துல அவர்கள் என்ன செய்யலைங்க, அவர்கள் போட்டு வைக்க கிடையாது. அப்போ வாழ்க்கை என்பது ஒருவன் வைத்திருக்கும் பொருட்களின் மிகுதியினால் அமைந்திருக்கிறது என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் இறுதியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில எல்லா
பொம்மைகளும் கிடைத்தன. அதாவது இந்த செல்வத்தினால் அவனுக்கு எல்லாமே உயிரில்லாத எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சி மட்டும் அவனுக்கு என்ன செய்யாதுங்க, அவனுக்கு கிடைக்காது. இந்த ஒரு அடிப்படையான தத்துவத்தை கொண்டு ஆண்டவர் இந்த போதனையை இங்கு கொடுக்கிறார். இந்த ஊமையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடம் 1 லூக்கா 12:13 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். இப்போது கர்த்தர் ஒரு சிறந்த தத்துவத்தை இங்கு போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில நேரங்கள்ல என்ன செய்யறாருங்க, அவர் தலையிட விரும்பவில்லை. சில நேரங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருடைய விஷயத்திலும் ஆண்டவர் வீணாக தலையிடுவதை அங்கு விரும்பவில்லை என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, நாம பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாமும் கூட தேவையில்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனையில என்ன செய்யக்கூடாதுங்க, நாம தலையிடக்கூடாது. எல்லா பிரச்சனைகளையும், ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் என்ன செய்ய முடியாது, தீர்த்து வைக்க முடியாது. ஆகவே வேதாமத்துல நமக்கு சில தத்துவங்களும் சில பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பதும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் இணங்க வாழவும் நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆனாலும் எல்லா பிரச்சனைகளையும் நம்மால தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நம்மால என்ன செய்ய முடியாதுங்க, தீர்த்து வைக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இங்க வந்து ஒரு மனிதன் என்னுடைய பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க அப்படின்ட்டு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருங்க, அது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்ல போறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வந்துட்டியா, உன் குடும்பத்தை கூட்டிட்டு வா, உன் சொத்தை சொல்லு அப்படின்ட்டு அவர் என்ன செய்யலைங்க, அவர் அந்த விஷயத்துக்குள்ளாக தலையிடவில்லை. அதே போலதான் நீங்களும் நானும் எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் தீர்த்து வைக்க முடியாது, எல்லா பிரச்சனைகளையும் நாம் தலையிடக்கூடாது. அப்ப இந்த மனிதனுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மனிதன் தன்னுடைய பாகம் பிரிக்கக்கூடிய, சொத்தை பிரிக்கக்கூடிய விஷயத்துல இவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. உபாகமம் 21:17 சொல்லும் பொழுது, வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவளை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்தியிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கு உரியது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை முதற்பேரான குழந்தை என்றால் அந்த குழந்தை சேஷ்டபுத்த, அதாவது இரட்டை ஆசீர்வாதங்களுக்கு, 2 பங்கை ஆசீர்வாதங்களுக்கு அவன் பங்குள்ளவனாக இருக்கிறான். அப்ப பாருங்க, இந்த தலைப்பிள்ளைக்கு உரிமை என்பது 2 பங்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம், த டபுள் போர்ஷன். அப்போ இந்த மனிதன் இங்க வந்து ஆண்டவர் இடத்துல ஒரு பிரச்சனை சொல்றாரு இல்லைங்களா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த சூழல் நமக்கு தெரியாது. இந்த மனிதன் ஒருவேளை தனக்கு உரிய, தனக்கு வரவேண்டிய உண்மையான சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்று இயேசுவிடத்துல கேட்கிறாரா, அல்லது அந்த மனிதன் பேராசை கொண்டு தான் பெற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் அதிகமா அந்த சொத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாரா அப்படிங்கிறது வேதம் நமக்கு என்ன செய்யப்படலைங்க, சொல்லப்படலை. ஆனா ஒரு விஷயம் அந்த மனிதனுடைய வார்த்தையில நம்ம புரிந்து கொள்கிறோம், அந்த மனிதன் ஆஸ்தியின் மீது மிகவும் அக்கறையுள்ளவனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். ஆண்டவர் இந்த மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த மனிதன் பொருளாசை மீது எவ்வளவு அக்கறையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பார்த்து ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு போதனையை இங்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அதற்கு அடுத்ததாக அந்த மனிதனை பார்த்து சொல்லக்கூடியது அங்கு முக்கிய பாடம் 2ஆக நாம் பார்க்கிறோம். லூக்கா 12:14 அவர் அவனை நோக்கி, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடனாகவும் வைத்தவன் யார் என்றார். அப்ப கவனிங்க, கர்த்தர் இந்த விஷயங்களுக்கு நியாயாதிபதி அல்ல அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அந்த மனிதனுக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது உலக பொருட்களை பங்கிடுவதற்கு அல்ல, ஆஸ்தி சார்ந்த சொத்துக்களை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது மக்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தது.
ஆகவே ஆண்டவருடைய நோக்கம் இந்த உலக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில தீர்த்து வைப்பதற்கு என்னுடைய நியாயாதிபதியாகவும் பங்கிடுவனாகவும் வைத்தவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டு அவர்கள் உழைக்கிறார்கள், அவர்கள் பணம் சேர்க்கிறார்கள், அங்கே டாலரா பணமா லட்சமா சேர்த்து வைக்கிறார்கள். அப்போ இதை எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டு எல்லா ஆஸ்திகளையும் பொருட்களையும் அவர்கள் சேர்த்து வைத்து கடைசியில் அவர்கள் எதையதான் பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஆஸ்திக்காக உடன் பிறந்த அவர்கள் பெற்ற பிள்ளைகளையே ஒவ்வொருவரும் சண்டை போடுவதை தான், அந்த ஆஸ்திக்காக சண்டை இடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பிள்ளைகள் தங்களுக்கு நியாயமான பங்கு கிடைக்கவில்லை என்று அநேகர் ஒருவருக்கொருவர் என்ன செய்யறாங்க, எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல மகிழ்ச்சி என்பது உலக பொருட்களில் இருக்கிறது என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த உலக பொருட்களில் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத வேதமும் நமக்கு அநேக இடங்கள்ல சொல்லக்கூடியதா இருக்குது. உதாரணத்துக்கு லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, தேவனோ அவனை நோக்கி, மதியினனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்று ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்களும் நானும் ஒரு நாள் நம்முடைய கடைசி மூச்சு விடும் நாள் வரக்கூடும், நாம் மரிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அப்பொழுது நாம் பல விஷயங்களை சேர்த்திருப்போம், ஆனால் அவர்கள் யாருக்கு போய் சேரும் என்பதை நமக்கு என்ன செய்யாதுங்க, அது தெரியாது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீ சேர்த்து வைப்பதனால உன்னுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி வருமா அப்படிங்கிறதும் உனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ இந்த மனிதன் தான் ஒரு செல்வந்தன் என்று நினைத்தான், ஆனால் உண்மையில் அவன் ஏழை. ஏனென்றால் அவன் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கவில்லை. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய முக்கிய ஆலோசனை 3 லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னதுங்க, எந்த அளவுக்கு பணம் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இது உண்மை அல்ல அப்படிங்கிறத வேதம் நமக்கு போதிக்கிறது. பொருள் சார்ந்த விஷயங்களில் நமக்கு மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் பணத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்தால் அது உங்களை சாத்தானுடைய பிடியில் சிக்க வைத்துவிடும் என்பதையும் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ல் இயேசு கிறிஸ்துவானவர் பொருள் மகிழ்ச்சியை, இந்த உலக பொருட்கள் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ வெறும் உணவு பொருள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கை முழுமையாகாது. மாறாக கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வெறுங்கையாய் வந்தோம் வெறுமையாய் திரும்பவும் என்று சொல்லுகிறார். அதாவது நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னார். அப்போ இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நீங்களும் நானும் மரித்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்ப இந்த ஒரு உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை இந்த விஷயத்துக்கு சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனிதன் தனக்கான செல்வங்களை சேர்த்து வைத்து தான் மரிக்கும் பொழுது அதையெல்லாம் எடுத்துட்டு போகலான்ட்டு ஒரு பேக்ல அவர் சில தங்கங்களையும் வெள்ளிகளையும் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, அவர் பேக்ல போட்டு தன்னுடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில அவர் வைத்திருக்கிறார். தான் மரிக்கும் நாள்ல நான் அதை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு. அந்த மனிதன் ஒரு நாள் மரித்தார்.
அவருடைய மனைவி மேலே மொட்டை மாடியில் போய் தன்னுடைய கணவன் இதை எடுத்துகிட்டு போயிட்டாரான்னு பார்க்கும் பொழுது அந்த பேக் என்ன செஞ்சதுங்க, அங்கேயே தான் இருந்தது. அப்போ அவங்க மனைவி யோசிச்சாங்க, ஒருவேளை நாம் இதையே பேஸ்மெண்ட்டில் கீழே வீட்டுக்கு அடியில் வச்சுருந்தா எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் உயரமான மொட்டை மாடியில் வைத்தாலும் சரி, நம்முடைய வீட்டிற்கு அடியில் பேஸ்மெண்ட்டில் வைத்தாலும் சரி, நாம் இந்த உலகத்திலிருந்து ஒரு குண்டூசி கூட என்ன செய்ய முடியாதுங்க, நாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது, ஒரு மனநிறைவான போதும் என்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழ அப்படிங்கிறாரு. பொருளாசை பேராசை இல்லாமல் உனக்கு உண்டானவைகள் போதுமானவை என்று வாழு அப்படிங்கிறத 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் சொல்லப்படும் பொழுது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அதுவே போதும் என்று நாம் இருக்க கடவோம். அப்போ பாருங்க, போதும், உள்ளதே போதும் என்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு தேவை என்பதை வேதம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் போன்ற அத்தியாவசியமான காரணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்காகவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்த வேளை உணவு எங்கே என்று தெரியாமல் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த வேளையில உணவுக்கு பஞ்சமில்லாமல் உணவை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக தங்க வீடுகள் இல்லாமல் தெருக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பாதுகாப்பாய் உறங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காய் நாம் அவருக்கு நன்றி சொல்லணுமே தவிர, இதை விட நாம ஒரு 3 கார் 4 கார் வச்சுட்டு இன்னும் எனக்கு கார் வேணும் அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அல்லது வீட்டை வச்சுட்டு எனக்கு இன்னும் ஸ்விம்மிங் பூல் வேணும், இன்னும் அடிஷ்னலாக இதெல்லாம் வேணும் என்று நம்முடைய தேவைகள் தீர்ந்த பிறகு இன்னும் மற்ற அநேக விஷயங்களுக்காக நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, நாம கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணுங்க, நாம் பொருளாசை மீது சாராமல் நமக்கு கொடுத்திருப்பவைகள், நமக்கு கிடைத்தவைகள் போதுமானது என்று அவைகளில் நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணுங்க, நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் நாம் நன்றி சொல்வதோடு மாத்திரமல்ல, நாம் நமக்கு கிடைத்த நன்மையில மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனநிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில அவர் சிறையில இருந்தாரு, அநேக நேரம் சாப்பாடு இல்லாம இருந்தாரு. ஆனா எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும் மனநிறைவா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லா சூழ்நிலையிலும் மனநிறைவா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இடத்திலேயே வாழவும் நமது தேவனை அறிந்து வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உண்மையான மதிப்பு எது என்பதை தேவன் நம் உணர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய உண்மையான செல்வத்தினுடைய மதிப்பு என்பது கடவுளோடு இருப்பது மற்றும் தேவனுடைய திருச்சபையோடு பயணிப்பதே உண்மையான மதிப்பு. இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மதிப்பு என்கிற ஒரு காரியத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒன்று நாம் தேவனுடன் இருக்க வேண்டும், 2வது அவருடைய சபையோடு நாம் பயணிக்க வேண்டும். அப்போ தேவனை விட்டும் விலகி சபையை விட்டும் விலகி ஒரு மனிதன் இந்த உலகத்துல எவ்வளவுதான் வெற்றிகளை கண்டாலும் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான மதிப்பை அவன் பெற்றுக்கொள்வதில்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு மிக ஆழமான ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, நீங்க எதுக்காக வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட, என்னுடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எபேசியர்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் கொடுப்பதற்காகவே உழையுங்கள் அப்படிங்கிற தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட, நல்ல வேலை செய்ய பிரயாசப்படணும். எதுக்கு பிரயாசப்படணும்? குறை உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்போ சில நேரங்களில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம வேலை செய்யறது நமக்காக, எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உண்மையான மகிழ்ச்சி நீ உனக்கு மாத்திரம், உன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய மாத்திரம் நீ உழைக்காமல் பிறருக்கு நீ பகிர்ந்து கொடுக்க உழைக்கும் பொழுது அதுல உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
19லிருந்து 21வது வசனத்துல வேதாம் சொல்லும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சின் திருவும் அவைகளை அழிக்கும், திருடர்கள் திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்றார். அப்போ உங்கள் இருதயம் உலக பொருட்கள் மீது இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிலையற்றதாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை மீது உங்களுடைய இருதயம் இருக்குமானால் நீங்கள் பிறருக்கும் உதவீர்கள், உங்க நேரத்தையும் நீங்கள் செலவிடுவீர்கள். அப்போ இதுதான் ஒரு உண்மையாக செல்வமாக உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வாட் டஸ் த லைஃப் கன்சிஸ்ட், நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு மதிப்பு என்ன? எனக்கு பணமா, தங்கமா, இந்த உலகத்தினுடைய செல்வங்களா ஒரு 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 மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்பாக இருக்குது அப்படின்னா, வேதாந்தத்தில் நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். த ட்ரூ கேரக்டர், த ட்ரூ ரிச்சஸ் ஆஃப் த சோல், த ட்ரூ ரிலீஜியன், த ட்ரூ ஃபேமிலி அண்ட் கோயிங் டு ஹோம் டு பி வித் காட். இந்த உலகத்தினுடைய உண்மையான மதிப்பு எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நற்பண்புகளில் இருக்குது அப்படிங்கிறது நீதிமொழிகள் 22:1 சொல்றாரு. அதிக ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்பட்டத்தக்கது, வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும் தயை நலம். அப்போ ஒரு மனிதனுடைய மதிப்பு அவனது குண நலன்களை பொறுத்து இருக்கிறது. அப்போ ஒரு பொன் வெள்ளியை விட ஒரு மனிதனுடைய நற்பண்புகள் அது செல்வத்தை காட்டிலும் அதிக மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, உண்மையான சொத்து என்பது ஒரு மனிதனுடைய ஆத்மா. த ட்ரூ ரிச்சஸ் ஆஃப் த சோல், ஆத்மா என்கிற உண்மையான மதிப்பு மிக்க சொல். அப்போ பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேமிப்பது வைப்பதன் மூலம் காலம் முடிவடையும் போது நீங்கள் கடவுளிடம் செல்ல முடியும். எதற்கு உண்மையான மதிப்பு என்பதை அப்பொழுது நாம் உணரக்கூடியதாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம சம்பாதித்தது நம்முடைய சரீரம் என்று எல்லாம் இழந்தாலும் கூட இந்த ஆத்மா நாம பரலோகத்தில் சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை அது காணக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, ட்ரூ ரிலீஜியன், உண்மையான ஒரு சமயம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தவறான மத நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக தவறான மத நம்பிக்கைகளை பின்பற்றி ஏமாற்றப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாருங்க, அநேக தவறான வழியில வாழ்ந்து பிழையற்ற நம்பிக்கையில இருந்து நரகத்துக்கு ஒரு தவறான கொள்கையை பின்பற்றி தவறான விசுவாசத்தை வச்சு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை, ஒரு உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை இன்றைக்கு உண்மையாக பின்பற்றி நாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்றால் ஒரு உண்மையான சத்தியத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஒரு சத்தியம் என்பதை நாம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஒரு உண்மை சத்தியம்தான் ஒரு மனிதனை நரகத்திற்கும் ஒரு மனிதனை பாதாளத்திற்கும் பரலோகத்திற்கும் அது அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சத்தியம் ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக, ட்ரூ ஃபேமிலி, ஒரு உண்மையான ஒரு குடும்பம் ஒரு மதிப்பு மிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சதுண்டா? குடும்ப வாழ்க்கை மிகவும் உன்னதமானது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து பார்த்தது உண்டா? ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்புல ஆண்டவர் மனிதனை உருவாக்கி மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ண வேண்டும் என்று மனுஷியை கர்த்தர் என்ன செய்தாருங்க? ஒரு துணையாக, நான் ஒரு துணையை உனக்கு ஏற்படுத்துகிறேன் என்று என்ன செய்தாருங்க? மனைவி உண்டாக்கினார். பின்னர் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். ஒரு குடும்ப உறவை அங்க என்ன செய்தாருங்க? அவர் உருவாக்கினார். அப்ப இந்த உலகத்துல செல்வங்களை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு புனிதமானது, மதிப்பு மிக்கது என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய துணையாகிய மனைவி மற்றும் அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்தது, பரலோகத்துல நாம தேவனுடன் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய மதிப்புமிக்க ஒரு விஷயமாய் இருக்கிறது. நாம் கடவுளுடன் இருக்க போகிறோம் என்பதை நாம எத்தனை பேர் சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியலாம் இருக்கிறோம். இந்த உலகத்துல கஷ்டத்துல இருக்கிறோம், பாடுகள் இருக்கிறோம், கவலையில் இருக்கிறோம். ஆனா பரலோகத்துல தேவனோடு கவலைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் இல்லாத அந்த உலகத்துல நாம இருக்க போறோம் அப்படிங்கிறது எவ்வளவு மேன்மையான ஒரு விஷயம். 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்லப்படும் பொழுது,
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ நாம் தேவனோடு இருக்க போகிறோம் என்பது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, இந்த ஊமையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய 4வது முக்கிய காரியம் லூக்கா 12:16 அல்லாமலும் ஒரு ஊமையை அவருக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம். அப்போ ஐஸ்வர்யவனாய் இருக்கிற மனிதனுடைய நிலத்துல ஒரு நல்ல அவனுடைய நிலம் நன்றாய் என்ன செஞ்சிருக்குதுங்க, அங்க விளைந்து அறுவடைக்காக வந்திருப்பது. அப்போ இந்த மனிதனை குறித்து வேதாந்தத்துல சொல்லும் பொழுது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன். அப்போ வேதம் நமக்கு சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவனா இருப்பது தவறல்ல, ஏழையா இருப்பது பாவம் அல்ல அப்படிங்கிறத நீங்க கவனிக்க வேண்டும். இட் இஸ் நாட் a blessing to be a rich and it is a sinful to be the poor. Bible doesn't teach that. நீதிமொழிகள் 30:8-9 வரை என்ன சொல்லப்படுகிறது என்பதை கவனிங்கள். மாயும் பொய்யையும் எனக்கு தூரப்படுத்தும், வறுமையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாமல் எனக்கு தேவையான ஆகாரத்தினால் என்னை நடத்தும். நான் திருடுவதனால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, அல்லது நான் தரித்திரன் ஆகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்திலே வீணாய் வழங்காதிருக்கும்படி செய்யும். அதாவது நாம் இந்த ஜெபத்தை பார்த்துருக்கிறோம், சாலமோனுடைய ஜெபம். ஆண்டவரே, எனக்கு அதிகமாக கொடுத்துடாதீங்க, நான் உங்களை மறந்து போயிடுவேன். எனக்கு கம்மியாக கொடுத்துடாதீங்க, நான் திருடி உங்களுடைய நாமத்தை வீணில் அழைத்து விடுவேன். அப்போ இந்த ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய இந்திய நாடாக இருக்கட்டும், அமெரிக்க நாடாக இருக்கட்டும், அல்லது மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களில் பிறக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் யார் என்று சொல்லும் நிலைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் தங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, செல்வங்கள் அவளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது கடவுளா யாரு, சர்ச்சுக்கா நான் எதுக்கு போகணும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறார்கள். எனவே இது பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ இருப்பதை பற்றி இங்கு சொல்லவில்லை. வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை உணர்ந்து கொள்வதை பற்றி இங்கே சொல்லப்படுது. அப்போ ஐஸ்வர்யனாய் இருப்பது தவறல்ல. ஏனென்றால் ஐஸ்வர்யனாய் மாறும் பொழுது நாம கடவுளை மறுதலிப்பதுதான் தவறாக இருக்கிறது. நாம ஏழையா இருப்பது பாவம் அல்ல. அங்கே ஏழையா இருந்து நாம் திருடி கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குவதுதான் அங்கே தவறாக இருக்கிறது. அதாவது நாம் கடவுளுடன் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அதாவது வேதம் நமக்கு சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, அல்லது மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதத்துல தேவன் கேட்கிறார். அப்போ நாம் இந்த பூமியில நீங்கள் எதையாவது சம்பாதித்து அதுக்கு விலையாக உங்கள் ஆத்மாவையும் கடவுளையும் இழந்தால் நீங்கள் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்கிறீர்கள். அப்ப இந்த பூமியில நாம சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், பூமியில நாம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க முடியாம, நம்மை தேவனுடன் சேர்க்க முடியாமல் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்றால் அது மிகவும் மோசமான விஷயம். ஏனென்றால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்தால் நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் இழக்கக்கூடியதாக இருக்கும். If you lose your soul, you lose everything அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 41:14 சொல்லும் பொழுது ஒருவன் ஐஸ்வர்யவான் ஆகும் போதும் அவன் வீட்டின் மகிமை பெருகும் போதும் நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவனுடைய மகிமை அவனை பின்தொடர்வதில்லை. அப்போ ஒருத்தன் ஐஸ்வர்யன் ஆகும்போது அவனை குறித்து நீ பார்த்து பயப்படாதுங்கிறார். ஏன் அப்படின்னா அவன் மரிக்கக்கூடிய நாளில் அவன் எதையும் கொண்டு போவதும் இல்லை, அவனுடைய மகிமையும் அவனை பின்தொடர்ந்து போவதில்லை. அப்போ ஒரு ஐஸ்வர்யம் என்பது ஒரு உண்மையான ஒரு செல்வம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு நிறுவத்தில் கூட யாக்கோபு எழுத்தாளர் சொல்வது போல, எனக்கு அன்பான சகோதரர்களை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திர விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாகவும் தெரிந்து கொள்ளவில்லையே என்று கேட்கிறார். அப்போ தேவன் நம்மை ஆன்மீக விஷயங்களில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் ஏழையா இருக்கலாம், என்னிடத்துல மிகுந்த செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாக அவர் உயர்த்திருக்கிறார். அப்போ வேதாமத்துல அப்படியாக தான் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாருங்க, மிகுந்த செல்வந்தராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்த்தினார், மாம்ச ரீதியிலும் அவர் உயர்த்தினார். ஆனால் அவர் கடவுளுக்கு என்ன செய்தாருங்க,
தான் ஐஸ்வர்யனாக உயர்ந்த பிறகும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குரிய காரியங்களை செய்து விசுவாசத்துல நிலைத்திருந்தார். சரி, இந்த உண்மையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 5வது முக்கிய பாடம் லூக்கா 12:17. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. அந்த மனிதன் தன்னுடைய நிலத்துல நல்ல விளைச்சல் வந்த பிறகு தன்னோடு பேசிக்கொள்கிறான், நான் என்ன செய்ய போகிறேன், ஏனென்றால் இந்த விளைந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கு இடமில்லையே. அப்போ இந்த மனிதனுடைய செயல்களை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய பெயர் அவனுடைய வழிகளினாலே என்ன செய்யப்படுகிறதுங்க, அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த மனிதனுடைய பெயரை சொல்லலை, ஆனால் ஐஸ்வர்யவான் சொல்றார். அப்ப அந்த ஐஸ்வர்யனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கிறோம். அவனது கனிகளை சேமிக்க அவனுக்கு என்ன இல்லைங்க, அவங்க இடம் இல்லைன்ட்டு அவன் கவலைப்படுறான். இது நான் விளைச்சல் எல்லாம் சேர்த்து வைக்க இடமில்லையே அப்படிங்கிறது அவனுடைய கவலையா இருந்தது. அப்ப அவனுடைய பிரச்சனை என்ன என்றால், அவன் கடவுளை தன் திட்டங்களில் சேர்க்கவில்லை. அதாவது இதை நான் காணிக்க கொடுக்க வேண்டும், இதை கடவுளுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற திட்டம் அவனுக்கு இல்லை. மாறாக அவனுடைய திட்டத்துல அவனுடைய எண்ணங்கள்ல கடவுளை பற்றி அவன் சிந்திக்கவில்லை. அவன் தனக்கானவையே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், சிந்தித்துக் கொண்டிருந்தான். கடவுள் அவனது எண்ணங்களை அறிவார் என்பதை அவன் என்ன செய்தானுங்க, மறந்து விட்டான். அப்ப இந்த மனிதனுடைய மனப்பான்மை எல்லாம் என்ன இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எனது பழங்கள், எனது களஞ்சியங்கள், எனது தானியங்கள் என்பதாகவே இருந்தது. உதாரணத்திற்கு ஆங்கில வேதாகமத்துல அந்த வசனம் 17:18 அந்த மனிதன் நான் என்ற வார்த்தையை எத்தனை முறை பயன்படுத்துறாருங்க, 6 முறை பயன்படுத்துகிறார். எனது மை என்ற வார்த்தையை 5 முறை பயன்படுத்துகிறார். இப்ப பாருங்க, ஐ மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்குதுங்க, நான் என்னுடையது. அப்போ தேவனுக்கு அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்க கிடையாது. இது தேவனுடையது, இது தேவனுக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ எண்ணமோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை. அந்த மனிதன் ஒரு விஷயத்தை மறந்தான், இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் கர்த்தருக்குரியவைகள். சங்கீதத்தில் அதை தான் சொல்றாரு. சங்கீதம் 50வது அதிகாரம் 10-12 வசனங்களை சொல்லும் பொழுது, மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியின் மிருகங்கள் என்னுடையவைகள், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்வேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று தேவன் சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யவானோ இதையெல்லாம் மறந்து விட்டான். இதெல்லாம் கர்த்தருடையது, இதெல்லாம் கர்த்தருக்கானது என்பதை அவன் உணராமல், இட் இஸ் மைன், ஐ ஹவ் அப்டைன்ட் திஸ், இதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், இது என்னுடையது என்கிற ஒரு தவறான மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த போதனை லூக்கா 12:18, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே நான் சேர்த்து வைப்பேன். அப்ப இந்த மனிதன் தன்னுடைய இறுதியத்தை சொல்லிக் கொள்கிறான், இவையிலெல்லாம் நான் வைத்து என்ன செய்ய போறேன், நான் வேணா ஒன்று செய்கிறேன், இந்த என்னுடைய களஞ்சியங்கள் அங்க சொல்றது பாத்தீங்க, என் களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை மறுபடியும் என் பொருட்களை அங்கே சேர்த்து வைப்பேன். அப்போ இந்த மனிதனுடைய திட்டத்துல கடவுளுக்கோ அல்லது பிற மக்களுக்கோ அவன் என்ன செய்யலைங்க, இடம் கொடுக்கவில்லை. மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது நாம கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு இது போகணும் அப்படிங்கிற ஒரு சிறிய எண்ணம் கூட அவனுக்கு வரவில்லை. கர்த்தருக்காக கொடுப்பதற்கு அவன் தயாராக இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் பார்வையும் கடவுளுடைய பார்வையும் நாம் சற்று ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவன் சுறுசுறுப்பான உழைப்பாளி, சிறந்த தொழிலாளி மற்றும் வெற்றிகரமான விவசாயியா இந்த மனிதனை பார்க்குது. இந்த மனிதனை உலகம் எப்படி பார்க்குது, கடவுள் எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வையில உலகம் இந்த மனிதனை எப்படி பார்க்கலாங்க, அந்த மனிதன் சுறுசுறுப்பான உழைப்பாளி, அவன் ஒரு சிறந்த தொழிலாளி, நல்ல விவசாயி, அதனாலதான் அவனுக்கு அறுவடை நல்லா வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வெற்றியாளனாக அந்த மனிதனை என்ன செய்யலாங்க, அந்த உலகம் கொண்டாடும். ஆனால் கடவுள் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனை தோல்வி அடைந்தனாக, he is a failure, not a successful person. The world might see him as a successful person, but God sees him, he is a failure. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த உண்மையான வெற்றி, இந்த உலகத்தினுடைய உண்மையான வெற்றி என்பது, நீங்கள் உலகின் சிறந்த மருத்துவராக இருக்கலாம், நாம ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சிறந்த வழக்கறிஞராக இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம்,
இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்களுடைய அதாவது ஞானிகளாக இருக்கலாம், சயின்டிஸ்டாக நாம் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளிடத்தில் செல்வந்தனாக இல்லை என்றால் நீங்கள் ஒரு தோல்வியாளரே அப்படிங்கிறதான் இந்த உண்மையில் ஆண்டவர் போதிக்கிறார். அப்போது இந்த உலகத்தினுடைய ஒரு காரியத்தில் நாம் எவ்வளவு உயர்வானவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இல்லை என்றால் we are a failure. If God is not with us and if God is not rich toward us, we are a failure person. அதை தான் இந்த உண்மை மிக ஆழமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். இந்த மனுஷன் சொல்றாரு, எல்லா களஞ்சியங்களையும் நான் பெருசாக கட்டி எல்லாத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன், என்னுடைய ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் பொருட்களை எல்லாம் சேர்த்து வைத்துட்டேன், நீ நல்லா இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாய் இரு அப்படின்னு அந்த மனிதன் தன்னுடைய ஆத்மாவோடு அவன் சொல்லி கொண்டான். அப்போ பாருங்க, அவர் நிலைமையை மதிப்பிட முயற்சிக்கிறார். முதலாவது என்ன சொல்றாருங்க, தனது பயிர்கள் விளைந்திருப்பதை அந்த மனிதன் பார்க்கிறான், அவன் எவ்வளவு வெற்றியாய் இருக்கிறான் என்பதை அவன் பார்க்கிறான், அவனுடைய அறுவடை எவ்வளவு மிகுதியாய் வந்திருக்குது என்பதை பார்க்கிறான், தன்னிடம் உள்ள களஞ்சியங்களை இதை பிடித்து வைக்க முடியாது என்பதை அவன் உணர்கிறான். அப்போ இந்த மனிதன் இந்த இடத்துல ஒரு நல்ல தொழிலாளியாய் விவசாயியா இருக்கிறான். பழைய களஞ்சியங்களை எடுத்து புதிய களஞ்சியங்களை அவன் கட்ட அவன் தீர்மானிக்கிறான். அவன் தனக்கான திட்டங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். இந்த திட்டங்கள் நிமித்தமாக பல ஆண்டுகளுக்கு அவன் கவலைப்பட தேவையில்லை, அவனுடைய சந்ததி இருக்கும். அவன் அநேக ஆண்டுகளுக்கு செல்வங்களை சேர்த்து வைத்து மகிழ்ச்சியாக புசிப்பும் குடிப்புமாய் இருந்து தன்னை பூரிப்பாக்கி கொள்ளலாம் என்ற அந்த மனிதன் என்ன செய்கிறாங்க நினைக்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியும், மிகச்சில திட்டங்கள் கூட சில நேரங்களில் தவறி போகலாம். மனிதர்கள் அநேக நேரம் என்ன செய்யலாங்க, நான் போடுற திட்டம் மிக உன்னதமானது, இது மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் நான் இதை பண்ணால் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ட்டு மிக சிறந்த திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் போடுவாங்க. ஆனால் அநேக நேரங்கள் அந்த மிகச்சிற திட்டங்கள் காட் அ ஃபெயிலியர், அது தோல்வி அடையக்கூடும். சில நேரங்களில் நமக்கு தெரிந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக செல்வங்களை என்ன செய்வார்கள், சேர்த்து வைப்பார்கள். அவர்கள் அநேக செல்வங்களை சேர்த்து வைத்துவிட்டு அவரது தாயும் தந்தையும் அவருக்கு என்ன விட்டு செல்வார்கள் என்ற பெருமையும் அவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா எனக்காக இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அந்த பரம்பரை சொத்து அது இருக்குது இது இருக்குதுன்னு அநேக பெருமையை பேசுவதை நான் கேட்பதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, அந்த மனிதன் இறந்து போகும் பொழுது அவன் பெருமையை பேசின எந்த ஒரு நம்ம சொல்கிற மாதிரி உருவாயை கூட என்ன செய்ய போகிறது இல்லைங்க, எடுத்துக்கொள்ள போகிறதில்லை. அப்போது அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் ஓய்வு பெறும்போது எல்லாவற்றையும் வசதியாக நான் பெற்றிருப்பேன் அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் சாதித்து விட்டதாக அந்த மனிதன் நினைத்தான். ஆனால் அவர் இறந்து விட்டார், அந்த பணமும் பொருட்களும் அவருக்கு எந்த பயனையும் அளிக்காது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தான் சேர்த்து வைத்த எந்த விஷயமும் அவனுடைய இறுதி நாளில் அவனுக்கு மதிப்பு அளிக்காது. அப்போது இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த மனிதனும் கூட அப்படிதான். அவனது அணுகுமுறை என்னவா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உண்ணவும் குடிக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியும், நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் என்பதாகும். பிரியமானவர்களே, மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களை ஆசீர்வதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனிதன் என்னுடையது தனக்கானது தன்னுடைய சந்ததிக்கானதுன்னு தான் சொன்னாரே தவிர மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அவனுக்கு இருதயம் வரவில்லை. அப்போ உங்கள் பொருட்கள் மேலும் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கடவுள் பார்க்கிறார். அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நிறைய கொடுத்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை வைத்து நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கேள்வி இருக்குது. கடவுள் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், நான் அதை என்ன செய்ய போகிறேன்? எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் இன்னும் சிந்திப்போம். அந்த வசனத்தை நாம் வாசிச்சோம். திருடுகிறவன் இனி திருடாமல், குறைவுள்ளவனுக்கு குறைச்சலுள்ளவனுக்கு
கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்க. அப்போ when God blesses we must share with other people. நாம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கிறது. ஆனால் அந்த செல்வந்தன் அப்படி யோசிக்கவில்லை, அப்படி அவன் செய்யவில்லை. அவன் தன்னுடைய களஞ்சியம் என்று தனக்கானவில் என்று எனக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது, நான் அந்த களஞ்சியங்களை நிரப்புவேன், நான் நல்ல நிலையில் இருப்பேன் என்று தனக்கானவிலே அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். நான் கடவுளையும் என் சக மனிதர்களையும் நேசிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை. கடவுளுக்கும் என்னுடைய சக மனிதர்களுக்கும் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சதில் பகிர்ந்து கொடுப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய கட்டளை என்னவா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெளியேற பெற்ற கண்ணம், லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் நெய்பர் அஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். நம்மை நேசிப்பது போல நம்முடைய அயலானை நாம் நேசிக்க வேண்டும். நான் கடவுளையும் என் அண்டை வீட்டாரையும் நேசிக்க விரும்புவது என்னிடம் வரும் அனைத்து பொருட்களையும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நமது அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனுடைய அணுகுமுறை அப்படியாக இருக்கவில்லை. அவனுடைய அணுகுமுறை எப்படியா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய பாதுகாப்பிற்காக நான் அதை வைத்திருக்கிறேன், அதை நான் சேமித்திருப்பேன், என்னுடைய ஃபியூச்சர் சேஃப்டி, என்னுடைய எதிரான பாதுகாப்புக்காக நான் அதை எனக்காக சேர்த்து வைக்கிறேன், நான் அதை கடவுளுக்கோ அல்லது என்னுடைய சக மனிதனுக்கோ நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல, இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் யோசித்து தங்களுடைய ஃபியூச்சர் சேஃப்டின்ட்டு பகிர்ந்து கொடுக்க அநேகருக்கு மனமில்லை. பிரியமான ஒரு விஷயத்தை கவனிப்போம். நம்மிடம் உள்ளதை பாதுகாப்பதற்கான ஒரு சிறந்த வழி அதை கடவுளுக்கு பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பாதுகாப்ப நினைச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சிறந்த வழி நீங்கள் கடவுளுக்கு கொடுப்பது. மார்க்கு 10:21 இயேசு அவளை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வந்த ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன். அந்த வாலிபன் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆண்டவர் சரியான ஒரு பதிலை கேட்டார். அந்த சரியான கேள்விக்கு ஒரு சரியான பதிலை சொன்னார். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீ உனக்கு உண்டானவில் எல்லாவற்றையும் போய் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனால் முடியவில்லை. அந்த வாலிபனால் அதை செய்ய முடியவில்லை. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பொக்கிஷங்கள், தன்னுடைய செல்வங்களை அவன் இழக்க அவன் என்ன செய்யலைங்க, தயாராக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்வோமா? சற்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். லூக்கா 12 உள்ள இந்த செல்வந்தன் தனக்கு வேண்டிய எதையும் செய்ய முடியாது, அவனுக்கு அவனது பொருட்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்கலாம். நீங்களும் நானும் கூட ஒரு 70-80 ஆண்டுகள் நம்ம வாழலாம். இன்றைக்கு இருக்கிற காலத்தில் அதுக்கும் கம்மியாக தான் நம்ம என்ன செய்கிறோங்க, வாழ போகிறோம். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம பலவிதமான பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனால் அவை எவையும் நமக்கு என்ன செய்யாதுங்க, நமக்கு மகிழ்ச்சி தராது. நாம் இறந்த பிறகு அந்த செல்வங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்லக்கூடியலாம் இருக்கிறோம். நித்திய காலங்கள் முழுவதும் அந்த செல்வங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்குமே தவிர பரலோகத்தில் நம்மோடு இருக்காது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுங்க, நம்முடைய செல்வங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய செல்வங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் சரியாக பயன்படுத்தி தேவனோடு இருப்பது தான் அது ஆசீர்வாதமாக இருக்க தவிர, அந்த சரியான செல்வங்களை நம்ம பதுக்கி பாதுகாத்து நம்ம தவறான வழியில் போய் கடைசியில் நரகத்தில் இருப்பது அது மிக மோசமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திட்டங்களில் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். நமது தொழில் கடவுளால் அங்கீகரிக்கப்படும். நாம் செய்கிற வேலைகள் கடவுளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய நேரம் கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த மனிதன் தனது நேரத்தை அப்படி பயன்படுத்த போவதில்லை.
என்பதை தன்னிடத்தில் இருப்பவைகளும் அவன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. நீங்களும் நானும் கூட அந்த மனிதனைப் போல இல்லாமல் நாம் நம்முடைய நேரத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவனோடு பகிர்ந்து கொள்ள நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். 8வது முக்கிய பாடம் இந்த ஊமையில் லூக்கா 12:20 தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்றார். அப்போ தேவன் அந்த மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனைகளை பார்த்து அவனோடு சொல்கிறார், நீ நாளைக்கு யோசிச்சுக்கிறியா? இந்த ராத்திரியில உன்னுடைய உயிர் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்தவர்களெல்லாம் யாருடையதாகும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, அவர் பல வருடங்களுக்கான தேவை பல பொருட்களை சேர்த்து வைத்திருந்தால் இனி நிம்மதியாக உண்ணலாம், குடிக்கலாம், ஓய்வெடுக்கலாம் என்று அந்த மனிதன் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த ராத்திரியிலே நீ சாக போறேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் வருவதற்கு முன்னால் நமக்கு இது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நாம் நமது பொருட்களை எப்படி பயன்படுத்தினோம் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திறமைகளை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுக்கும் நம்முடைய சக மனிதர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுத்தோம் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடவுள் இந்த மனிதனை என்ன அழைக்கிறாருங்க? முட்டாள், மூடன் என்று அழைக்கிறார். ஆண்டவர் வசனத்தில் சொல்றார் பாருங்க, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே என்று சொல்லுகிறார். அப்போ கடவுள் அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் அ ஃபூல். இந்த உலகம் அவனை சொல்லலாம், யூ ஆர் அ பெஸ்ட் பர்சன், யூ ஆர் அ குட் பர்சன், நீ இந்த உலகத்துல சிறந்த மனிதன் உலகம் சொல்லலாம். ஆனா கடவுள் சொல்றாரு, யூ ஆர் அ ஃபூல், நீ ஒரு முட்டாள். வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், பொருட்களை எப்படி சேர்க்க வேண்டும் என்று அந்த மனிதன் தெரிந்திருந்தான். ஆனால் கடவுளை அறியக்கூடிய விஷயத்துல அவன் மூடனாய் இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அவரை என்ன அழைக்கிறாருங்க? மதிகேடனே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் ஒரு மனிதனை மதிகேடனே என்று அழைத்தார். உண்மையாகவே அவன் மதிகேடனாய் இருக்கிறான். சங்கீதம் 14:1 சொல்லும் பொழுது, தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மதிகேடனாய் இருக்கிறான். மத்தேயு 7:26 சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் அங்கு மதிகேடனாய் இருக்கிறான். மத்தேயு 25:1-2 சொல்லுகிற பிரகாரமாக, ஞானவான் ராஜ்யத்தில் வசிக்க தயாராக இருந்த பின் அந்த தயாரிப்பிலேயே தங்கிவிடவில்லை மதிவேடன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:35 மதிகேடரை கனவீனத்தை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, எல்லா மூடர்களும் ஒரு உயர்வை, ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குது. எப்போ அப்படின்னா நியாயத்தீர்ப்பு நாளில். அப்ப எல்லா மதிகேடுகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன், இட்ஸ் அ ஹெல், அது நரகம் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் மதிகேடெல்லாம் இருக்கக்கூடாது. மத்தேயு 16:25 சொல்லும் பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழப்பான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு $100 ஒரு $100 கொடுத்து கடவுளுக்காக வாழ மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அல்லது ஒரு $1000 ஒரு $10,000 உங்களுக்கு தந்து இனி கடவுளுக்காக வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை யாராச்சும் உங்கள்கிட்ட செஞ்சாங்கன்னா நீங்க என்ன செய்வீர்கள்? கண்டிப்பாக நாம் உலக செல்வம் அல்ல, கர்த்தரையே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக பொருட்களை சேர்ப்பதற்காக கடவுளை நாம் ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையில மறுக்கவோ நாம கூடாது. நமது ஆத்மாவையே அந்த பொருட்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? மாற்றிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அநேகர் தான் வேலைக்காக, உலக நன்மைக்காக எதை செய்கிறாங்க? இந்த உலக ஆதாயத்திற்காக தங்களுடைய ஆத்மாக்களை இழக்கக்கூடிய ஒரு தவறான தேர்வை செய்கிறார்கள். கொலோசியர் 3:1-2 சொல்லும் பொழுது, நாம் மேலானவைகளை தேட நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5:5 சொல்லும் பொழுது, பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்திலே உழன்றீர்கள், கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை நீங்கள் போஷிப்பீர்கள். அப்போ இன்றைக்கு அநேக மக்கள் உலக பொருட்களுக்காக மட்டுமே அங்கு வாழக்கூடியலாம் இருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று நமக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் மறக்கக்கூடியலாம் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நாளுக்கு நாள் கொளுத்தவைகளை கொழுக்க வைக்கிறார்கள். அவர் ஒரு கவலையற்ற மனிதர், பொருட்களை நேசித்தார். கடவுளை பற்றி இந்த மனிதன் என்ன செய்யலைங்க? அங்கு சிந்திக்கவில்லை. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நமக்கு அநேக எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
வேதாகமத்தில் யாக்கோபு 4:14 நித்தியத்தோடு ஒப்பிடும்போது வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? அது கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகையை போல இருக்கிறது. அப்போ சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கிறது. நம்ம தண்ணியை சூடாக்கும் பொழுது அந்த தண்ணி ஆவியாக கொஞ்சம் போய் அந்த தண்ணி குறையும் போலவே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுதுங்க, கொஞ்ச நேரம் இருக்கும், பின்பு அது மறைந்து போகும். 1 பேதுரு 1:24 மாசமான யாவரும் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிரும் போது, ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, புல்லை போலவும் பூவை போலவும் இருக்கிறது. யாக்கோபு 14:1 சொல்லப்படும் பொழுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் அநேக நாள் வாழ்ந்து அநேக கிளேசங்களினால் நிறைந்திருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுக்கப்படுகிறான், நிழலை போல ஓடி நிலைத்திருக்கிறதில்லை. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில் வரக்கூடிய செல்வந்தன் நித்தியத்தை அவன் என்ன செய்து விட்டானுங்க, மறந்து விட்டான். களஞ்சியங்களை கட்டுவதில் அவன் மிகவும் மும்முரமாக இருந்தான். நான் எல்லாரையும் போல அவனும் ஒரு நாள் இறக்க வேண்டும் என்பதை அவன் மறந்து விட்டான். இப்போது இறக்க மாட்டோம், இன்னும் நீண்ட காலம் வாழுவோம் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தான். இனி நான் பல வருடங்களுக்கு உண்ணலாம், குடிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான். ஆனால் அவனிடம் நீ இறந்து போவாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியும் என்பான். ஆனால் அது இன்று நடக்காது, நான் இறக்கிறது எப்போ ஆச்சுதான், ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த மனிதனுடைய சிந்தனையும் இருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது மரணத்தின் நாளையோ நமது மரணத்தின் நேரத்தையோ நாம் என்ன செய்ததில்லைங்க, அறிந்ததில்லை. லூக்கா 12:21 இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றான். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு வலியுறுத்துகிறார். வெளிப்படுத்தல் 3:17 சொல்லும் பொழுது, நீ நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்றும் சொல்லுகிறாய். அப்படி இருந்தும் நீ துர்பாக்கியனும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறார். அப்போ உலக பிரகாரமாக அவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று நம்பினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரியதில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க, நீங்கள் ஏழைகளாகவும் குருடர்களாகவும் நீங்கள் தரித்திரர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பொருளாசை குறித்து 4 முக்கிய கருத்துக்களை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக, நாம் அனைத்து வகையான பொருளாசைகளை குறித்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பொருளாசை என்பது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது என்பதை நாம் உணர வேண்டும். ஐடாலட்ரி, கவச்சஸ்னஸ் இஸ் அ ஐடாலட்ரி. மூன்றாவதாக, பணத்தின் மீதான ஆசை எல்லா விதமான தீமைகளுக்கும் வேறாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நான்காவதாக, மிகச்சிலரே இக்குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நமது வாழ்க்கையை நேர்மையாக அங்கு வாழ நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறாக போயிட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்யத்தை சேர்ப்பது தவறு அப்படிங்கிறத அநேகர் ஒப்புக்கொள்றதில்லை. நாம் அதை ஒப்புக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் பற்றிய ஊமை நம்முடைய வாழ்க்கையில் நமது கண்களை அது திறந்திருக்கிறது. அநேக உண்மையான பாடங்களை, மெய்யான ஐஸ்வர்யத்தை நமக்கு போதித்திருக்கிறது. இவைகளை நாம் உறுதியாக பற்றிக்கொள்வோம். இந்த ஊமையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான பாடங்களை பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். இந்த ஊமையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் 1, உடைமைகள் என்பது ஒரு நம்பிக்கைக்குரியவை. ஒரு மனிதனின் மிகப்பெரிய சொத்து அவனது ஆத்மாவாகும். நீங்களும் நானும் நமது ஆத்மாவை பேணி காக்க வேண்டும். 3வது, செல்வங்கள் நமது நற்பண்புகளை திருடிவிடக்கூடும். விதைப்பவன் ஊமையை வாசிக்கும்போது இந்த வாழ்க்கையின் கவலைகள், செல்வங்கள் மற்றும் சிற்றின்பங்கள், சில விதைகள் நெருக்கப்பட்டு போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 4வதாக, வாழ்வதற்கு பொருட்கள் அவசியமானவை இல்லை என்று அங்கு பார்க்கிறோம். 5வதாக, ஒருவன் உலக விஷயங்களில் ஞானியாகவும் ஆன்மீக விஷயங்களில் மூடனாகவும் இருக்கலாம். இந்த ஊமையில் வரும் செல்வந்தன் அப்படியாக தான் அவன் வாழ்ந்தான். 6வதாக, நாம் கடவுளிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நித்திய காலம் முழுவதும் நாம் நமது ஆத்மாவை இழந்து விடுவோம். 7வது, நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் தேட வேண்டும். இந்த மனிதன்
நன்மை செய்ய வாய்ப்புகளை தேடவில்லை, மாறாக தனக்கான பெரிய களஞ்சியங்களை கட்டவே அவன் விரும்பினான். 8வதாக, உலக முதலீடுகளை விட நித்திய முதலீடே சிறந்தவை. அவன் இதை மிக கடினமான வழியிலே அவன் கற்றுக்கொண்டான். 9வதாக, வாழ்க்கை நிலையற்று என்பதை நாம் உணர வேண்டும். அவன் எல்லாம் கிடைத்துவிட்டது என்று நினைத்தான், ஆனால் அவன் இறந்து போனான். பிரியமானவர்களே, இந்த பாடங்களை கொண்டு கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.